ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கிய ஸ்திரியில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியோட போலி கர்ப்பவாசம் எப்படா வெளியே வரும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவை எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடந்துன்னு தெளிவாக பார்த்துலாம் வாங்க. ஒரு வழியாக நம்ம இலக்கியாவை கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எப்போ எங்கே இந்த தடவை உங்களுக்கு வாதாட லாயர் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜி கேட்குறாங்க. ஆமாம், எங்களுக்கு வாதாட லாயர் இல்லை, ஆனால் நாங்களே எங்களுக்காக வாதாடும்படி நீங்கள் உத்தரவிடணும், அதாவது எங்களுக்கு நாங்களே வாதாடுற மாதிரி நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது போலவே சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம இலக்கியா அஞ்சலி கிட்ட போயிட்டு நீ ஃபஸ்ட்டு கர்ப்பமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் கண்டிப்பாக கர்ப்பமாக தான் இருக்கேன், இவ பொய் சொல்கிறா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாருமே எல்லா டாக்டரும் இவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ப்ரைவேட் டாக்டர். எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் இந்த அஞ்சலியை கவர்மெண்ட் டாக்டரை வச்சு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா எல்லா ஒரு பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜிக்கிட்ட இலக்கியா சொல்கிறாங்க. ஏமா வழக்கு போட்டிருக்கிறது உண்மையில நீ அஞ்சலியை ஸ்கேன் பண்ண சொல்கிறீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மேலே அந்த குழந்தைய நான் கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அவள் கர்ப்பமாகவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கேஸே சீக்கிரமாகவே முடிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்ட் தான் அப்படின்னு பார்த்தாக்கா உடனே இந்த அஞ்சலியை ஸ்கேன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜு ஆர்டர் போட்டாங்க. உடனே இல்லை வேணாம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி கதற உடனே ஏமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜி கேட்குறாங்க. நீ பதற்றத்தை வச்சு பார்த்தாக்கா எனக்கே சந்தேகமாக இருக்குது, உன் வயிற்றில் குழந்தை இருக்கா இல்லைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை என் வயிற்றில் குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் உழையிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை இருந்துக்கிட்டு இல்லை நாங்கள் ஸ்கேனே பண்ணிடுறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஏன்னா கெட்டவங்களாம் தண்டிக்கப்படணும், அதனால் நாங்கள் ஸ்கேன் பண்ணி எங்களுடைய மனைவி வயிற்றில் 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் ஓகே சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன இடத்துல பார்த்தாக்கா இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இலக்கியா வேணாம், ஸ்கேனெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உன் வயிற்றில் தான் 2 குழந்தை சுமந்துட்டுருக்கே, உனக்கு என்ன ஸ்கேன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்கேன் பண்ண இடத்துல எப்படி பார்த்தாலுமே இந்த அஞ்சலியோட போலி கர்ப்பவாசம் தெரியதான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இது தெரிஞ்ச உடனே நம்ம கார்த்திக் இருந்துட்டு கன்னத்திலே பலான்னு வச்சு இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் கூட வந்துடாத நீ, இதோட நீ என் மனைவியே கிடையாது, நீ எந்த விஷயத்தில் போய் சொல்லியிருந்தா நான் ஏற்றுட்ருப்பேன், ஆனால் நம்ம குழந்தை விஷயத்தில் போய் சொன்ன பார்த்தியா, அங்கே உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து வெளியே துரத்த போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்னதான் நம்ம பைரவி கெட்டவங்களாக இருந்தாலையும் இவளுக்கும் குழந்தை பிறக்க போகுது, ஏன்னா இவளும் எனக்கு ஒரு மருமக மாதிரி தான், இதுவும் இந்த வீட்டோட வாரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே பொய் சொல்லி இந்த மாதிரி ஏமாத்தினால இந்த பைரவியும் நம்ம அஞ்சலியை மன்னிக்க போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.